சீன வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் பிரதமர் பதவிக்கு வரும் சாத்தியம் இருப்பதாக கூறி இனவாத உணர்வுகளை தூண்டிவிட்டுள்ள சுங்கைபுலோ பாஸ் கட்சி தலைவர் சகாருடீன் முகமதுவுக்கு எதிராக இளைஞர் இயக்கங்கள் போலீஸ் புகார் செய்துள்ளன. அரசியல் நையாண்டி எனும் போர்வையில் சினமூட்டும் கருத்துக்களை தமது சமூக ஊடகத்தில் ஜகாருடீன் பதிவேற்றம் செய்துள்ளார். அவரின் நயவஞ்சகமான அச்செயல் இன பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று கலெக்டிவ் ஜலான் பெரோய், சப்ராங் பிராய் தெங்கா இளைஞர் மன்றம், அனாக் மூடா பிர்மாதான் காவ் ஆகிய இளைஞர் இயக்கங்கள் சப்ராங் பிராய் தெங்கா போலீஸ் தலைமையகத்தில் புகாரை செய்துள்ளன. அந்த இயக்கங்களின் சார்பில் கலெக்டிவ் ஜலான் தெரோய் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நசீருல்லா நோடின் அந்த புகாரை செய்துள்ளார். போர்க்களத்தில் இன உணர்வுக்கு இடமில்லை, விசுவாசம், துணிவு மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றுக்கு மட்டுமே இடம் உண்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இன அரசியலை கொண்டு இராணுவத்தை களங்கப்படுத்தக் கூடாது என்று அவர் தெரிவித்தார். ஜகாருடீனை தேச நிந்தனை சட்டத்தின் கீழும் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழும் விசாரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடப்புக்கு வரவிருக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்ட விற்பனை மற்றும் சேவை வரி விதிப்பு திட்டத்திலிருந்து அழகு சேவைகள் துறைக்கு நிதி அமைச்சு விலக்களித்துள்ளது. பொதுமக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு நிதி அமைச்சருமான பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இம்முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கை மற்றும் கால் விரல்களை அழகுபடுத்துதல், முக ஒப்பனை மற்றும் கூந்தல் அலங்காரம் போன்ற சேவைகள் எஸ்எஸ்டி வரி திட்டத்தில் உள்ளடங்காது என்பது குறிப்பிடத்தக்கது. 12 மாத காலகட்டத்தில் 5 லட்சம் வெள்ளிக்கு மேல் வருமானம் பெறும் அழகு சேவை துறைக்கு 8 விழுக்காடு சேவை வரி விதிக்கப்படும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மாண்டரின் ஆரஞ்சுகள், பேரிச்சம் பழங்கள் போன்றவற்றுக்கும் வரி விலக்களிப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரிசி, கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி, காய்கறிகள், முட்டைகள், உள்ளூர் மீன் வகைகள், பதனம் செய்யப்பட்ட உணவு வகைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு விற்பனை வரியிலிருந்து தொடர்ந்து விலக்களிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது மலேசியா திட்டத்தில் சீரமைப்பு செய்ய அரசாங்கம் இறுதி முடிவு செய்தது ஏன் என்று முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த 5 ஆண்டு கால மேம்பாட்டு திட்டம் வரும் ஜூலை மாதம் இறுதியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதில் இறுதி நேரத்தில் திருத்தம் செய்யும் முடிவு 13வது மலேசிய திட்டத்தை தயாரிக்க உதவிய அரசு ஊழியர்கள், சந்தை ஆய்வாளர்கள் மத்தியிலும் இதர மலேசியர்கள் மத்தியிலும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். போதுமான கால அவகாசம் இல்லாத காரணத்தால் அவசர கதியில் மாற்றங்கள் செய்யப்படுமா என்றும் பண்டான் தொகுதிக்கான PKR நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கேள்வி எழுப்பினார். திட்டத்தின் உள்ளடக்கங்களை தாமும் பொருளாதார அமைச்சும் அமைச்சரவையில் சமர்ப்பித்த போது எந்த பிரச்சனையும் எழுப்பப்படவில்லை. ஆனால் அதனை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று இப்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கும் மலேசியர்களுக்கும் 13வது மலேசியா திட்ட அறிக்கை ஒரு முக்கியமான ஆவணம் என்று ரவிசி தெரிவித்தார். சமூகத்தின் பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மலேசியர்களின் ஒத்துழைப்போடு அது உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் கவனமாக செயல்படாவிட்டால் அந்த உத்தேச பொருளாதார திட்டம் அரசியல் சர்ச்சைகளுக்குள் சிக்கிவிடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இறுதியில் அந்த ஆவணம் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைந்துவிடும் என்றும் ரவிசி கூறினார். அவ்வாறு நடக்குமானால் கடந்த ஓராண்டு காலமாக அத்திட்டத்தை உருவாக்க கடுமையாக பாடுபட்ட நபர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதியாக அது அமையும் என்று அவர் கூறினார். தனிப்பட்ட ஆதாயத்திற்காக இஸ்லாத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டாம் என்று சமூக தலைவர்களுக்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் கடுமையாக எச்சரித்துள்ளார். அதற்கு மாறாக நற்பண்புகள், நீதி மற்றும் கருணை ஆகியவற்றின் அடிப்படையிலான தேசிய நல்லாட்சிக்கு ஒரு அடித்தளமாக இஸ்லாத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு முழுமையான, நேர்த்தியான மதமாக இஸ்லாம் விளங்குகிறது. ஆகவே அரசியல் ஆதாயத்திற்காகவும், அவதூறுகளை பரப்புவதற்காகவும் அல்லது வெறுப்பை தூண்டி விடுவதற்காகவும் அதனை பயன்படுத்தக் கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இதனால் சமூகத்தில் பிளவு ஏற்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூரில் மலேசிய அனைத்துலக வர்த்தகம் மற்றும் கண்காட்சி மையத்தில் நடைபெற்ற தேசிய நிலையிலான மால் ஹிஜ்ரா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது மாமன்னர் இவ்வாறு தெரிவித்தார். திரங்கானுவின் பெசூட்டில் உள்ள மாரா ஜூனியர் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த 14 வயது மாணவனை பகடிவதை செய்த அக்கல்லூரியின் 5 மாணவர்கள் உடனடியாக நீக்கப்பட்டுள்ளனர். இந்த ஐவரும் அந்த மாணவனை உடல் ரீதியில் பகடிவதை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மாரா தலைவர் அஸ்ராப் வஜ்ரி ரிசுகி தெரிவித்துள்ளார்.
இந்த விவகாரத்தில் சமரசம் காணப்படாது என்றும், தொட்டால் வெளியேற வேண்டியதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் உடனான போரில் ஈரான் சரணடைய வேண்டும் என்று கோரியதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை முன்னாள் பிரதமர் மகாதிர் கடுமையாக சாடியுள்ளார். ஜூன் 13ஆம் தேதி முதல் ஈரானின் அணு மற்றும் ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் ஈரானிடமிருந்து பழிவாங்கும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா 3 முக்கிய ஈரானின் அணுசக்தி தளங்களை குண்டு வீசி தாக்கியது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு முன்பு ட்ரம்ப் தெஹ்ரானிடமிருந்து நிபந்தனையற்ற சரணடைதலை கோரினார். இது ஒருவரிடம் துப்பாக்கியை பிடித்து பின்னர் அவர்கள் உங்களுடன் உடன்படுகிறீர்களா இல்லையா என்று கேட்பது போன்றது என்றும், அப்படி உடன்படவில்லை என்றால் சுட்டு விடுவார்கள் என்றும் மகாதிர் தெரிவித்துள்ளார். இது ஒரு பேச்சுவார்த்தை அல்ல என்றும் அச்சுறுத்தல் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், குண்டர் கும்பலை போல் செயல்படுகிறார் ட்ரம்ப் என்று தெரிவித்துள்ளார். ஈரானை இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்திச் சொல்வது மட்டுமல்லாமல் அவர்களின் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் விதிமுறைகளின்படி சரணடைய சொல்வதன் மூலம் ட்ரம்ப் இப்போது இப்படித்தான் செயல்படுகிறார் என்று மகாதிர் கூறினார். முன்னதாக ஈரானின் உச்சமன்ற தலைவர் ஹயதுல்லா அலி கமேனி ஈரான் அமெரிக்காவிடம் ஒருபோதும் சரணடையாது என்று தெரிவித்துள்ளார். 12 நாள் போர் நிறுத்தத்திற்கு 2 நாட்களுக்கு பிறகு ஒரு எதிர்ப்பு துணியை அவர் வெளிப்படுத்தினார். இஸ்லாமிய குடியரசு வென்றது, பதிலடியாக அமெரிக்காவின் முகத்தில் கடுமையான அறை விழுந்தது என்று மகாதிர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.